வாய்ப்பா வெற்றிகரமா செயல்படுத்தி என் பையனை இன்ஜினியரிங் டிகிரி முடிக்க வச்சுட்டேன். என் பையனுக்கு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிட்டேன். உண்மையிலே கோபத்தினுடைய உச்சியில் இருக்கேன். அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து மிகப்பெரிய பள்ளியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்ற கர்வத்தில் பேசுறேன். எந்த ஒழுக்கமும் இல்ல, எந்த கட்டுப்பாடும் இல்ல. நாங்க பிள்ளைகளை வளர்க்கோம், அவ எப்ப வேணாலும் தூங்கட்டும், என்ன வேணாலும் படிக்கட்டும். எதிர்கால சமுதாயத்தை கெடுத்துறாதீங்கம்மா. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இது என்ன கல்வி? பிள்ளைகளை கெடுத்துறாதீங்கம்மா. செல்லம் கொடுத்து பிள்ளைகளை கெடுத்துறாதீங்கன்னு சொல்லிடுறேன். ஒரு மாணவன் சரியா படிக்கலாம், வீட்டுல நீங்க என்ன கிழிச்சீங்கன்னு நேரடியா கூப்பிட்டு கேட்கற எத்தனை ஆசிரியர் இருக்காங்க? இது இல்ல நான் சொல்ல முடியுமா? 10 பேர் 20 பேர் தான் வந்து முதல் மதிப்பெண்ணையோ முன்னோடியா வரான். மிச்ச பேரெல்லாம் யார் கிடைக்குது? அது உங்க வீட்டு பிள்ளையா விட்டுருவீங்களா நீங்க? சொல்லுங்க. உங்க மேல பாவப்படுறேன், ரைட்டா? என்னமா பாவப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரே நிமிஷம் இருக்கு. ஒரு பெண் கல்விக்கு இந்த சொசைட்டி ஏன் சார் இவ்வளவு ஓபன் இருக்கு? இல்ல அவரெல்லாம் நினைச்சு உண்மையில ரொம்ப வருத்தப்படுற. சோப்பு சட்டை போட்டுக்காரு பாருங்க. ஒரு சராசரி குடும்ப சூழல்ல வந்துட்டு 12 வயசு பொண்ணு வந்துட்டு எனக்கு தான் ஒரு பொண்ணு இருக்கா. பெரிய மனுஷன் தான். இவ்வளவு அலட்சியமான 12 வயசு வரைக்கும் ஸ்கூல் அனுப்பலன்னு சொல்றீங்களே. 17 18 வயசுல உங்க பொண்ணு வந்து எந்த ஸ்கில்ல வச்சுட்டு இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண போறா சொல்லுங்க. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. ஒரு அகாடமிக்கா ஒரு பேசிக்கா ஒரு ஸ்ட்ராங் வேண்டாமா? லைஃப் ஸ்கில்ஸ் நீங்க சொல்லி தராங்க. நீங்க வந்து என்னமா வாழும் நினைக்கிறீங்க நீங்க? இடையில எசகு பசகா பேசிக்கிட்டு இருக்க. அடி வாங்கியே செத்து போடா நீ. என் பொண்ணு கூகுள்ல வேலை சேர்த்த வேலை. உங்களுடைய சிந்தனையை தயவு செய்து சொல்லுங்க. இத வந்து நான் முடிவு பண்ண கூடாது. அது கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, 3வது ஆளா இருக்க நீ உங்களுக்கே வருத்தம் இவ்வளவு இருக்கும்போது நான் பெத்த பொண்ணு என் அப்பன் என் பொண்ணு எந்த அளவுக்கு வளர்க்கணும்னு எனக்கு எண்ணங்கள் இருக்கும். நீ தானே தப்பா சொன்ன. விடுமா அவன் அம்மாவாசையில பிறந்தவன் அப்படிதான் பேச. அவ பையன் பெருசா பேசிட்டு இருக்கான். என்னோட மகளை நான் அறிவு சார்ந்து எனக்கு என்ன அறிவோ அந்த அறிவு சார்ந்து என் மகளை வழிநடத்த என்னால முடியும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. உங்க மேல பாவப்படுறேன், ரைட்டா? என்னமா பாவப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரே நிமிஷம் இருக்கு. ஒரு பெண் கல்விக்கு இந்த சொசைட்டி ஏன் சார் இவ்வளவு ஓபன் இருக்கு? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. நீங்க எப்படி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவீங்க? இல்ல, என் பெண்ணுக்கான கல்வி நான் கொடுக்க தெரியும். எனக்கு என்னோட வாழ்க்கை முறை சேர்ந்துதான் என்னோட கல்வி முறையா இருக்கு. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. நீங்க ஏன் ஒரு வாய்ப்பை மறுக்கறீங்க? நம்மளுக்கு என்ன ரைட் இருக்கு ஒரு குழந்தைக்கான வாய்ப்பை? சகல என்ன இவ வர்றா? சரியான வாய்ப்பாக இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள நான் சரியான வாய்ப்பா வெற்றிகரமா செயல்படுத்தி என் பையனை இன்ஜினியரிங் டிகிரி முடிக்க வச்சுட்டேன். இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாள சகல. என் பையனுக்கு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிட்டேன். உண்மையிலே கோபத்தினுடைய உச்சியில இருக்கேன். அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து மிகப்பெரிய பள்ளியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்ற கர்வத்தில் பேசுறேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எந்த ஒழுக்கமும் இல்ல, எந்த கட்டுப்பாடும் இல்ல. நாங்க பிள்ளைகளை வளர்க்கோம், அவ எப்ப வேணாலும் தூங்கட்டும், என்ன வேணாலும் படிக்கட்டும், எங்க வேணாலும் போகட்டும். கோவப்படாதீங்க. என்ன கோவப்படாதீங்க? பொறுமையா இருங்க. எவ்வளவு அருமையான கல்விகளை நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பள்ளி கல்வி இந்த அஸ்திவாரத்தை நீங்க ஆட்டணும்னு நினைச்சிடாதீங்க. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. இந்த அஸ்திவாரம் என்பது பலமானது. எவ்வளவு ஒரு பாடத்திட்டம், எவ்வளவு அனுபவமிக்க ஆசிரியர்கள். ஆரம்ப கல்வி, நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, எல்லாம் ஒரு பள்ளியில் எத்தனை வசதிகள். கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. பள்ளிக்கூடத்தை உங்க வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க? அறிவியல் ஆய்வு கூட இருக்கா? சமையல் கட்டுல வெங்காயம் இருக்கும். நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம், ஆனா உண்மை. தோசை சுடுறாங்களா, பூரி சுடுறாங்களா, பூரியில இருந்து சொல்லி தர்றாங்களா, சந்தை கூட்டு போறாங்களா, என்ன சொல்லி தரீங்க? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பையன் படிக்க மாட்டாங்க. எல்லாரும் வீட்டுல சொல்லி கொடுத்துருவீங்களா? ஓ அப்படியா விஷயம்? என்ன டீச்சர் ட்ரைனிங் போனீங்களா? நீங்க சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா? புதிய பாடத்திட்டம் வரும்போது அது உங்களுக்கு புரியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. பிள்ளைகளை கெடுத்துறாதீங்கம்மா. செல்லம் கொடுத்து பிள்ளைகளை கெடுத்துறாதீங்கன்னு சொல்லிடுறேன். உங்க பொண்ணு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? என் பொண்ணு வந்து சமுதாயத்துல மக்களுக்கு வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஒரு சமூக வேலை செய்யற ஒரு சிறந்த ஒரு மனிதனா இருந்தா போதும். என் பொண்ணு இந்த சமூகத்துக்காக உழைக்கணும்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசணும், உண்மை எழுதணும், இல்லைன்னா களப்போராளியாக நிக்கணும், உலக விஷயங்கள் தெரியணும், ஒரு கேஸ் ஃபைல் பண்ண தெரியணும், கோர்ட்டுக்கு போக தெரியணும். இதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? இது எல்லாமே பண்ணும். அதுக்கான அறிவு வந்துரும். எப்படி வரும்? ஆமா, இப்ப நீங்க அது வழக்கறிஞர் படிப்பு தேவைப்படும். ஓ
நீ அப்படி வரியா? இயல்பா நாங்க சொல்லி கொடுத்துருந்தா இருக்கோம். எப்படி சொல்லி கொடுக்கணும்? இயல்பா சாதாரணமா சொல்லி கொடுக்கணும். ரொம்ப வந்து வலியுறுத்தல. இவருடைய பார்வை எங்க இருக்கக்கூடிய பெண் யாராவது ஹேண்டில் பண்ண முடியுமா? சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வந்து +2 முடிச்ச உடனே மேரேஜ் பண்ணிட்டாங்க. நான் இதே சென்னையில தான் படிச்சேன். தமிழ் வழி கல்வியில தான் படிச்சேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். 13 வருஷம் கழிச்சு என்னோட 28வது வயசுல நான் திரும்பி எங்க அப்பா கிட்ட வரேன். சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவர் தவறி போனதால நான் வரேன். வரும்போது என் கையில 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பிள்ளைய நான் காப்பாத்தணும். சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். என்கிட்ட இருந்த ஒரு கருவி என்னன்னா என்னுடைய +2 சர்டிபிகேட் மட்டும்தான். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அப்ப நான் போயிட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சேன். அதுக்கு அடுத்தது BA தமிழ் லிட்ரேச்சர் எடுத்து முடிச்சேன். MA தமிழ் லிட்ரேச்சர், B.Ed, M.Ed, MSc சைக்காலஜி இவ்வளவும் படிச்சு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல டீச்சரா இருக்கேன்னா அதுக்கு பேசிக் போட்டது பள்ளி கல்வி மட்டும்தான். வெரி குட், ஐ லைக் யூ. நீங்க கொடுக்கிறது படிப்பு கிடையாது. தயவு செஞ்சு அது கல்வின்னு சொல்லாதீங்க. அது வந்து நீங்க அனுபவமா அவனுக்கு ஒரு தகப்பனா சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை. இது நியாயம், இது தர்மம். என்ன இருந்தாலும் படிச்சவங்க இல்லையா? அந்த கடமையை மாத்திரமே வச்சுக்கிட்டு அந்த குழந்தை கண்டிப்பா இந்த பூமியை ஃபேஸ் பண்ண முடியவே முடியாது. சான்ஸ்லெஸ். ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்க தாயா. இந்த கல்வி முறை மட்டும் வச்சு பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கான வேலை கிடையாது. அனுபவங்களையும் நான் தனக்குள்ள திறமைகளையும் வச்சு பொருளாதார இதே வேலை. திறமை எங்க இருந்து வரும் சார்? திறமைக்கு தானா வரும். சமுதாயத்துல வரும். இல்ல நான் எனக்கு சொல்ல தெரியலையான்னு தெரியல. அவன் இன்னும் திருந்தல மாமா. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலையான்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே வந்து என் பிள்ளைங்களுக்கு சிறந்த கல்வி தான் கொடுத்துருக்கேன். நான் ஆரம்ப காலத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்பவுமே எனக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்க. மரியாதை கட்டிடும். கண்டிப்பா பள்ளி கல்வியில் ஏற்படும் சமத்துவம் தனி கல்வியில் ஏற்படுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஓ அப்படியா விஷயம்? எனக்கு என்னன்னா அடித்தட்டு சமூகம், மேல்தட்டு சமூகம், நடுத்தட்டு சமூகம், அதுக்கு நடுவுல ஒரு 7-8 சமூகம், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லா தட்டு சமூகமும் தனித்தனியா இயங்குற மாதிரி இப்ப எனக்கு நகரத்துல அதான் தோணுது. எந்த சமூகமும் அது உண்மைதான். நல்லா இருப்படா போடா. ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், குறைஞ்சபட்சம் இதுல ஏதாவது ஒரு சமூகத்துக்குள்ள நீங்க சேர்ந்துக்கிட்டா என்ன? எதுக்கு நாங்க சேரணும்? எனக்கு எந்த சமூகமும் அவ்வளவுதான் என் கேள்வி. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. சமூகத்தோட சேரதுதான் சிறப்பு அப்படிங்கறது உங்களுக்கு யார் சொல்லி கொடுக்கறா? பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குது, அதனால நான் அந்த செக்மெண்டோட நான் சேர்ந்துக்கிறேன். காசி இதெல்லாம் எப்படிப்பா, இதெல்லாம் எப்படி உன்னால முடியுது? ஜாதிய பாகுபாடுங்கிறது இப்ப பொருளாதார பாகுபாடா மாறிடுச்சு. இதுக்கு என்ன சமத்துவம் அவர் முன்வைக்கிறாருன்னு கேக்குறேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கியே. எனக்கு எரிச்சல் வருது இவனை. நீங்க பர்பஸா ஒரு செட் ஆஃப் பீப்பிளோட பழக விடுறீங்க. அது ஒரு செட் ஆஃப் ஜாதியா இருக்கலாம், இல்ல ஒரு செட் ஆஃப் பணக்காரனா இருக்கலாம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். மேடம், அந்த இன்க்ளூசிவ் growth நீங்க யோசிக்க மாட்டேன்றீங்க. அவன் வந்து ஒரு அறிவு குறைவான ஒரு பையனோட பழகி அவனே பழகணும்னு நினைக்க மாட்டேன்றீங்க. திருந்துங்கடா டேய். இல்ல ஜாதி படிநிலையில வேறு நிலையில இருக்க பையனோட பழக விட மாட்டேன்றீங்க. மிகப்பெரிய நவீன தீண்டாமையை நீங்கள் பின்பற்றி வருகிறீர்கள். இந்த அவமானம் உனக்கு தேவையா? தனிப்பட்டு செயல்பட்டு ஒருத்தவன் தனியா சிந்திக்கிறான், தனியா சிந்தித்து தனியா கற்றுக்கொண்டு அதை சமூகத்துக்கு உபயோகமா செய்யறதுல என்ன தவறு? இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இல்ல தனித்திருங்கிறது நல்லா தான் இருக்கு. தனித்திருந்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதில்ல, குழந்தை பெற்றுக்க வேண்டியதில்ல, தனியாவே இருக்கலாம், தப்பு கிடையாது. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. திருக்குறள்ல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெரியல, நான் ஒரே ஒரு திருக்குறள் சொல்றேன். தெரியாது சார். நான் சொல்றேன் மேடம், நான் சொல்றேன். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லாதார் அறிவிலாதார். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. துருன்னு இருக்கக்கூடிய குழந்தை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இருக்கக்கூடிய குழந்தைகளை சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நம்மளுடைய வசதிக்கும் நம்மளுடைய கால அமைப்புக்கும் இடையில உள்ள வச்சு நான் பதில் சொல்றப்ப நீங்க கேட்டுக்கங்கன்னு சொல்றீங்க. உண்மை. குழந்தைகளுக்கான உரிமைகளை நாங்க ஃபுல்லா கொடுத்துட்டோம். குழந்தைகள் அதனுடைய சாய்ஸ் எல்லாத்தையுமே அதுவே எடுக்குது, அதுவே தான் செய்யுது அப்படின்னு சொல்லி உங்க ரீடிங்ல இருந்து, உங்க ஸ்டடிங்ல இருந்து, ஆப்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் பொறுப்பை ஒரு சின்ன குழந்தைகிட்ட நீங்க அதனுடைய பொறுப்பை விடுறீங்க. இந்த சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க. அவர் ஒருத்தர் சொன்னார், நான் ஹெல்தி ஃபுட்டை தவிர நான் வந்து பாய்சன் இது பேட் ஃபுட்னு சொல்லி நான் தடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப குழந்தை கூடுதலான சாப்பாடு கேட்டால், ஒரு தேவையில்லாத பொருட்களை கேட்டா நம்மளால மறுக்க முடியுது. ஆனா அது படிக்கிறதுக்கான சாய்ஸை மட்டும் கரெக்டா எல்லா டைமும் எடுத்து கிளி மாதிரி எடுத்து சீட்டை போட்டு எப்படி நீங்க நம்புறீங்க? எனக்கு அது புரியவே இல்லை.
முக்கியமான ஒரே ஒரு கேள்வி இருக்குது. உங்க பிள்ளைங்களுக்குலாம் என்னைக்கு தான் சார் சண்டே? உங்க பிள்ளைங்களுக்குலாம் என்னைக்கு தான் சார் சண்டே? உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? இன்னொரு தடவை உங்களுடைய பொறுப்பை எங்க இழக்கிறீங்க தெரியுமா? உங்களை தவிர இந்த சிஸ்டத்துல ஸ்டாண்டர்டைசேஷன் என்ன இருக்கு? என்ன மனுஷன்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி தரீங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்றீங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்லி தரேன்னு எல்லாருமே சொல்றீங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது.